மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் பொதுமக்கள் நடைபயிற்சி செல்ல வனத்துறை விதித்திருந்த தடையை நீக்கி மேட்டுப்பாளையம் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் நடைபயிற்சி மேற்கொள்ள கடந்த 2006ஆம் ஆண்டில் மாவட்ட வன அலுவலர் தடை விதித்திருந்தார். இதை எதிர்த்தும் நடைபயிற்சி மேற்கொள்ள அனுமதி வழங்க கோரியும் மேட்டுப்பாளையம் உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் பொதுமக்கள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் நகராட்சி எல்லையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் வரை காலை 6 மணி முதல் மாலை 6:30 மணி வரை நடைபயிற்சி மேற்கொள்ள அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைபயிற்சிக்கு யாரும் இடையூறு செய்யக்கூடாது எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. எனினும் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வனத்துறை அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இவங்க அப்பியர் ஆகி கிட்டத்தட்ட 9 வருஷம் அந்த வழக்கு நடந்து அந்த வழக்கு விசாரணைக்கு விசாரணையின் முடிவில் இவங்க மாவட்ட வன அலுவலரோ ஃபாரஸ்ட் ரேஞ்சரோ பொதுமக்கள் யாரையுமே அந்த மாநில நெடுஞ்சாலை கோத்தகிரி மேட்டுப்பாளையம் முனிசிபல் லிமிட்லிருந்து கோத்தகிரி சாலையில 5 கிலோமீட்டருக்கு பொதுமக்கள் நடந்து சென்று வருவதை தடுக்கக்கூடாது, அவங்க நடைபயிற்சிக்காக நடக்கிறத தடுத்து நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு.